வீக்கெண்டு பாலிட்டிக்ஸ்ன்றீங்க. இன்றைக்கு வந்து வீக்கெண்ட்ல வேலைக்கு போறவங்களுக்கு தொந்தரவு இல்லாம, பள்ளி கல்லூரிகளுக்கு போற தொந்தரவு இல்லாம ஒரு சனிக்கிழமையில நடத்தும் பொழுது நீங்க வந்து இவ்வளவு வந்து பயந்து அழுது புலம்பிட்டு இருக்கிறீங்க. அப்ப தினசரி போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நாங்க திட்டங்கள் சரியா தானே பண்ணிருக்கிறோம். மக்களுக்கு பாதிப்பு இல்லாம செய்ய வேண்டியதான் எங்களுடைய வேலை. மக்களுக்கு பாதிப்பு இல்லாம மக்களை சந்திச்சு மக்கள் பிரச்சனை பேசுறது தான் எங்க வேலை. அதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவ்வளவு கூட்டம் அவரை வரும், அவர் வந்தாலே இந்த கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்படிதான் வந்து அவருக்கு எழுச்சியாக மக்கள் வருவாங்கன்னு தெரியும். கூட்டம் பெரம்பலூர் கூட்டம்ன்றத தாண்டி கேரளால இருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் சொல்லு 1008. ஏன்னா இவங்களுக்கு கூட்டம் வராதுன்றதுக்காக 1008 சொல்லுவாங்க. கேரளால இருந்து வந்திருக்காங்க, கம்போடியால இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அது வராது. தன்னெழுச்சா கூட்டம் வந்தாதானே இவங்களால இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பயம், அச்சத்தை உண்டாக்கிருக்கு. தாவேகா சைடுல இருந்து ஒரு சிக்கல் இருக்கா? அதாவது இந்த கூட்டம் வர்றாங்க, இப்போ நீங்க மாநாடுனா ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல வந்து சில பிளான்ஸை பண்ணிடுவீங்க. பட் இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா பரப்புரை வரும்போது நிறைய பேட்டிகளை பார்த்து எந்த விதமான சிக்கலும் இல்லைங்க. அங்க நம்முடைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. நான் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வாலண்டியர்ஸ் தான் கேட்கிறேன். அவங்களை இப்ப வழி நடத்துறதுக்கோ அதெல்லாம் வாலண்டியர்ஸ் அங்க இருக்கிறாங்க. தன்னெழுச்சியாக நம்ம எதிர்பார்ப்பதை விட மிக அதிகமாக மக்கள் கூட்டம் வருது. வெறும் கட்சி தொண்டர்கள் மட்டும் கிடையாது, பெண்கள் வராங்க, தாய்மார்கள் வராங்க, மாணவர்கள் வராங்க, இளையோர்கள் வராங்க, நிறைய குழந்தைகள் குடும்பமா வராங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க, தலைவரை பார்க்கணும் அப்படின்னு வராங்க. இது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற இந்த சினாரியோ. இது அவர் போகும் இடமெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. திண்டுக்கல்ல இருந்து மதுரை வரதுக்கு கிட்டத்தட்ட 11 மணி நேரம் ஆச்சு அவருக்கு ட்ரெயின்ல. தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கான கூட்டங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அந்த சினாரியோ திரும்புது. அப்போ மக்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் 2.0 எங்க தலைவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க.